மாரவர்மன் அரண்மனையின் மேலே நின்று கொண்டு இனியனை நினைத்துக் கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருந்தான். அப்படி நின்று கொண்டிருக்கும் போது அவனுக்கு மேலே பலத்த சத்தத்துடன் ஏதோ ஒன்று வருவதை உணர்ந்தவன் மேலே பார்க்க அங்கே இனியனின் விமானம் தரையிறங்கியது. மாரவர்மன் இதை பார்த்ததும் புரிந்து கொள்ள முடியாமல் ஆச்சரியத்தில் நின்று கொண்டிருக்கும் போது விமானத்திலிருந்து இறங்கினான் வீரையன். வீரையனை பார்த்த சந்தோஷத்தில் இனியா என்று அழைத்துக் கொண்டு வீரையனிடம் நெருங்கினான். இனியா, என் மகனே, வந்து விட்டாயா? இது என்ன மாயாஜாலம்? இப்போதுதான் உன்னையும் இனியனையும் நினைத்தேன் என்று பேசிக்கொண்டே வீரையனை வரவேற்க அதற்கு வீரையன் எதுவும் பேசாமல் அமைதியாகச் சென்றான். இது மாரவர்மனுக்கு சந்தேகத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்த உடனே அந்த விமானத்தின் உள்ளே சென்று இனியனின் பெயரை சொல்லி இனியனை தேடினான். அப்போது அருகில் இருந்த வீரையனிடம் இனியன் எங்கே என்று கேட்க அதற்கு வீரையன் பதில் எதுவும் சொல்லாமல் அங்கே மூடப்பட்ட ஒரு உடலை காட்டினான். உடனே பதட்டத்துடன் அந்த உடலை நெருங்கினான் மாரவர்மன். பிறகு மாரவர்மன் பயந்தது போல இனியனின் இறந்த உடலை பார்த்தான். அடுத்த நொடி அந்த அதிர்ச்சி தாங்க முடியாமல் கதறி அழுதான். சிறிது நேரத்திற்கு பிறகு வீரையன் ஆறுதல் கூறிவிட்டு அங்கே நடந்த அனைத்தையும் மாரவர்மனிடம் கூறினான். இதை கேட்டதும் மாரவர்மன் வீரையனை பார்த்து, நீ உண்மையாகத்தான் சொல்றியா? தன்னை நம்பிய மக்களை காக்கத்தான் என் மகன் உயிரை விட்டானா என்று கூறி மீண்டும் வீரையனை கட்டிப்பிடித்து கதறி அழுதான். இறுதியாக மாரவர்மனை சமாதானம் செய்து இனியன் சொன்ன கடைசி கட்டளைகளையும் அவன் எழுதிய தகவல்களையும் கொடுத்தான். பிறகு இனியனுக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்குகளை செய்தார்கள். அன்றிரவு மாரவர்மன் அழுது கொண்டே இனியனின் கடைசி தகவலை படித்துக் கொண்டிருந்தான். அந்த தகவலை படிக்க படிக்க அவன் முகம் மாறியது. அந்த தகவலை படித்தவுடன் உடனே வீரையனை அழைத்துக் கொண்டு ஆகவர்மனை பார்க்க அன்றிரவே விரைந்தான் மாரவர்மன். இங்கே மிதக்கும் அரண்மனையில் வெள்ளையும் இந்திரராணியும் காதல் வசப்பட்டு தனிமையில் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்படி அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை கழுகு உருவத்தில் இருக்கும் சூனியக்காரி அவர்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறாள். அந்த கழுகு கண்காணித்துக் கொண்டிருக்கும் போது கழுகின் அருகில் வந்த ஒரு பாதாள பேய், என் அரண்மனைக்கு கழுகு உருவத்தில் வந்திருக்கும் சூனியக்காரியே, நான் வரவேற்கிறேன் என்றது. இதை எதிர்பார்க்காத அந்த கழுகு பாதாள பேய்களை குழப்பத்தோடு பார்க்க அதற்கு பாதாள பேய்கள், உன்னை உணர முடியாத அளவிற்கு நாங்கள் ஒன்னும் மனிதர்கள் இல்லை பஞ்சமி என்றது. உன்னை உணர முடியாத அளவிற்கு நாங்கள் ஒன்னும் மனிதர்கள் இல்லை பஞ்சமி. தான் யார் என்பதை பாதாள பேய்கள் கண்டுபிடித்து விட்டது என்பதை உணர்ந்த பஞ்சமி, இதற்கு மேலும் இந்த உருவத்தில் இருப்பது எந்த அர்த்தமும் இல்லை என்பதை தெரிந்து கழுகு உருவத்திலிருந்து தன் சுய உருவமான சூனியக்காரி உருவத்திற்கு மாறினாள். தன் சுயரூபத்திற்கு மாறிய பஞ்சமியிடம், பாதாள பேய், நீ எதற்கு பராக்கிரமனுக்கு உதவ இங்கு வந்திருக்கிறாய் என்று கேட்க, அதற்கு பஞ்சமி, நான் பராக்கிரமனுக்காக இங்கு வரவில்லை, என் மகளுக்காகத்தான் இங்கு வந்தேன் என்று இந்திர ராணியை பார்த்து கூறினாள்.
நீ என்ன சொல்கிறாய்? இந்திர ராணி உன் மகளா? அது எப்படி சாத்தியம்? இந்திரராணி உன் மகளா என்று ஆச்சரியத்தில் அந்த பாதாள பேய் கேட்க, அதற்கு பஞ்சமி இந்திர ராணியை ஆற்றிலிருந்து எடுத்து வளர்த்ததிலிருந்து பராக்கிரமன் அவளை அழைத்து சென்றது வரை அனைத்தையும் கூறி முடித்தாள். பிறகு அவள் மனதில் இருந்த திட்டத்தை சொல்லத் தொடங்கினாள். இந்திர ராணி எனது மகள். அவளை அவள் பெற்றவளை வந்தாலும் அவளை நான் யாருக்கும் விட்டுத்தர மாட்டேன். இதுதான் உன் முடிவு என்றால் பராக்கிரமனை அன்றே நீ கொன்றிருக்கலாமே. ஆம், நான் அன்றே முயற்சி செய்தேன். ஆனால் அவனை ஏதோ ஒரு சக்தி காப்பாற்றியது. ஒருவேளை நான் அவனை கொன்று இருந்தால் ஒட்டுமொத்த குபேர வம்சமும் என்னை அழித்திருப்பார்கள். என்னால் குபேர வம்சத்தின் படைகளை எதிர்க்கும் அளவிற்கு என்னிடம் சக்தி கிடையாது. அதனால்தான் இவ்வளவு நாள் எனக்கான வாய்ப்புக்காக காத்திருந்தேன். பஞ்சமியிடம் வேறு ஏதோ ஒரு திட்டம் இருப்பதை உணர்ந்த அந்த பாதாள பேய் அவளின் பேச்சை கவனிக்க ஆரம்பித்தது. எப்பொழுது பராக்கிரமன் மிதக்கும் அரண்மனையை பற்றி கூறினானோ அப்போதே முடிவு செய்து விட்டேன். இதுதான் அவர்களை அழிக்க சரியான இடம் என்று. நீயும் நானும் தனித்தனியாக இருந்தால் அவர்களை வெல்லுவது கடினம். அதே நேரம் நீயும் நானும் சேர்ந்தால் அவர்களை மொத்தமாக அழித்து விடலாம். உங்களை விடுதலை செய்தால் நீங்கள் தான் இந்த பூமியை ஆக்கிரமிப்பீர்கள் என்பது பராக்கிரமனுக்கு தெரியும். தெரிந்தும் அவன் எப்படி உங்களை விடுதலை செய்வான் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? பஞ்சமியின் பேச்சை கேட்ட பாதாள பேய் பஞ்சமி கூறுவதிலும் ஒரு உண்மை உள்ளது என்பதை உணர்ந்து கொண்டிருந்தது. பராக்கிரமன் உன்னிடம் சொன்ன வாக்குறுதிகள் அனைத்தும் பொய்கள் என்பதை அன்றே என்னால் உணர முடிந்தது. கண்டிப்பாக பராக்கிரமனிடம் வேறு ஏதோ ஒரு திட்டம் இருக்க வேண்டும். அவனது திட்டத்தை முறியடிக்க வேண்டும் என்றால் நாம் இருவரும் ஒன்று சேர வேண்டும் என்று அந்த பாதாள பேய்களிடம் கூறினாள் பஞ்சமி. பஞ்சமி கூறுவதிலும் ஒரு அர்த்தம் உள்ளது என்பதை உணர்ந்த அந்த பாதாள பேய்கள் பஞ்சமியுடன் சேர ஒத்துக்கொண்டது. அதே நேரம் அவர்களின் விடுதலையை பற்றி கேட்க அதற்கு பஞ்சமி அவர்களிடம் ஏதோ சில ரகசியத்தை கூறினாள். அதற்கு பிறகு பஞ்சமியும் பாதாள பேய்களும் பராக்கிரமன் மற்றும் விக்ரமன் வருகைக்காக காத்திருந்தார்கள். இங்க விக்ரமன், அதாவது மறுஜென்மம் எடுத்த நட்சத்திரம், அரக்கர்கள் படைகளை அழைத்து கொண்டு காட்டு பகுதி வழியாக வெள்ளை அரண்மனையை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள். வெள்ளை அரண்மனையை நெருங்கிய பிறகு காட்டுப்பகுதியில் படைகளை நிறுத்திவிட்டு விக்ரமன் மட்டும் வெள்ளை அரண்மனையை நோக்கி செல்ல முயல, உடனே அந்த அரக்கர் படையில் இருந்த ஒரு தலைமை அரக்கன், அரசே, ஒரு பெண்ணிற்காக ஒரு உலகத்தையே அழிக்க நினைப்பது சரிதானா என்று யோசியுங்கள் என சொல்ல, அதற்கு விக்ரமன் அவனை நெருங்கி, இனி என் விஷயத்தில் தலையிட்டால் உன்னை இங்கேயே அழித்து விடுவேன் என்று எச்சரிக்கை செய்தான். பிறகு அரக்கர் படைகளை பார்த்து, நான் முதலில் அரண்மனைக்குள் சென்று இந்திர ராணியை பார்த்ததும் அரண்மனையின் மேல நம் அடையாள செய்கையை எழுப்புகிறேன். அதை பார்த்ததும் நீங்கள் அனைவரும் வெள்ளை அரண்மனையை சர்வநாசம் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அரண்மனையை நோக்கி சென்றான். இங்கே வெள்ளை அரண்மனையின் உள்ளேயும் வெளியேயும் 5 குடும்பங்களின் போர்ப்படை வீரர்கள் நிரம்பியிருந்தார்கள். இந்த வீரர்களின் வருகை அங்கு வந்த விக்ரமனுக்கு சற்று கோபத்தை ஏற்படுத்தியது. ஆனாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல்
அரண்மனையின் கதவிற்கு அருகே நெருங்கிய போது வீரர்கள் விக்கிரமனை தடுத்து நிறுத்தினார்கள். இது விக்கிரமனுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியதால் வீரர்களிடம் கடுமையாக பேசிக் கொண்டிருந்தான். அப்படி அவன் பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு குரல் விக்கிரமனின் கவனத்தை ஈர்த்தது. என்னை தடுத்து நிறுத்த யார் உங்களுக்கு கட்டளையிட்டது? வெள்ளை அரண்மனையின் மகாராஜாவான நான் தான் கட்டளையிட்டேன் விக்கிரமா. யாரது பராக்கிரமனா? நீ வெள்ளை அரண்மனையின் மகாராஜாவா? இங்கே என்ன நடக்கிறது? நான் உயிருடன் இருக்கும்போது இது எப்படி சாத்தியம்? போதும் உன் நாடகம். நீ யார்? எதற்காக இந்த பிறவி அடைந்தாய் என்பது அனைவருக்கும் தெரிந்துவிட்டது. நான் யார் என்பதை நீ அறிந்து கொண்டாயா? மிக்க மகிழ்ச்சி. எனது வேலை மிக சுலபமாகிவிட்டது. சரி பராக்கிரமா, எனது இந்திரராணியை என்னிடம் கொடுத்துவிடு. நான் உன்னையும் இந்த அரண்மனையையும் விட்டு விடுகிறேன். நான் இருக்கும் வரை இந்திரராணியையும் வெள்ளை அரண்மனையையும் உன்னால் அடைய முடியாது. உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன், அதை நீ மறுத்து விட்டாய். இனி நடக்கப் போகும் பேரழிவிற்கு நீதான் பொறுப்பு.